மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியே தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில்தான் குறைந்த விலையில் இவ்வாறு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைக்கு ஏற்பவே மின்சாரத்தின் விலை நிர்ணயிக்கப்படுவதாகவும் பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அவை முன்னவரும் மின்துறை அமைச்சருமான திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் விளக்கமாக பதிலளித்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியே தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைக்கு ஏற்பவே மின்சாரத்தின் விலை அமைவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் மின் தேவையில் 70% தமிழக மின் உற்பத்தி நிறுவனங்களால் ஈடு செய்யப்படுவதாகவும், எஞ்சிய 30% தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும், இதற்கான ஒப்பந்தம் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில்தான் போடப்பட்டதாகவும் அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்தார். கடந்த 1997ஆம் ஆண்டில் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டதே திமுக அரசுதான் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மின்சார கொள்முதல் பற்றாக்குறை மின்சாரத்திற்கு எல்லா மாநிலங்களும் தனியாரிடம் கொள்முதல் செய்து கொள்ளலாம். கொள்முதல் செய்வதற்கு அவர்கள் வைத்த பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் மத்திய மின்சாரத்துறை. அதில் இந்த மின்சார கொள்முதலுக்கு நமக்கு தனியாரிடம் அழைப்பு விடுக்க டெண்டர் கால்ஃபார் பண்ணும்போது ஒப்பந்த புள்ளி கேட்கப்பட்டது. அதிலே தகுதியுடையவர்கள் யார் இதிலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும், அவர்களுக்கு என்னென்ன தகுதி வேண்டும் என்பதை கூட மத்திய அரசு தான் நிர்ணயிக்கிறது. அவர்கள் நிர்ணயித்த தகுதியுள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த கொள்முதல் அந்த ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்கலாம். அதில் யாரும் தடை செய்ய முடியாது. அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதிலே குறைந்த விலைப்புள்ளி கொடுப்பவர்கள் அந்த இதில் அது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதை அவர் குறைந்த விலைப்புள்ளி கொடுப்பவரிடம் கொள்முதல் செய்யப்படுகிறது. அந்த குறைந்த விலை கொடுப்பவரிடம் மற்றவர்கள் அதிலே கலந்து கொண்ட அந்த ஒப்பந்த புள்ளியில் கலந்து கொண்ட மற்ற தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த குறைந்த விலை புள்ளியை அவர்கள் மேட்ச் செய்து நாங்களும் இந்த விலைக்கு கொடுக்கிறோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கும் வழங்கலாம். அது குறைந்த விலை புள்ளி. இது மொத்தத்தில் எப்படி செய்யப்படுகிறது என்ற தியரியை சொல்லிடுறேன், வரைமுறைகளை. அதிலே குறைந்த விலை புள்ளி முடிவு செய்யப்பட்டதற்கு பின்பு அதை இறுதி செய்கிற அதிகாரம் கூட தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கிடையாது. அதை இறுதி செய்வதற்கு மத்திய அரசு சட்டப்படி ஒரு தனி மின்சார வாரியத்திற்கு வெளியிலே பணிபுரிகின்ற 3 தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட குழுவை நியமனம் செய்து அந்த குழு இந்த ஒப்பந்த புள்ளியை ஆய்வு செய்து இதிலே சரியாக முறையாக நடந்திருக்கிறதா என்பதை தேர்வு செய்து அந்த குறைந்த விலை புள்ளியை கூட அங்கீகரிக்கின்ற அதிகாரம் அங்கே அந்த வல்லுநர் குழு தான் உண்டு. அந்த வல்லுநர் குழு ஒத்துக்கொண்டதற்கு பின்பு அந்த நிறுவனம் இறுதி செய்யப்படுகிறது. அதை உடனே நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது. மத்திய அரசின் சட்ட விதிப்படி உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பித்து அவர்களும் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவருடைய ஒப்புதல் பெற்றதற்கு பின்புதான் இறுதி வடிவம் பெறுகிறது. இதிலே இத்தனை நடைமுறைகள் இருக்கிறது. இதிலே தவறு நடப்பதற்கு யாராலும் எந்த வழிமுறையும் இல்லை. அடுத்து கூடுதலாக ஒரு விலை நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த விலையை நிர்ணயிக்கின்ற பொழுது இந்த விலைக்கு மேல் அந்த மூலப்பொருளுடைய விலை, பயன்படுத்துகின்ற எரிபொருளுடைய விலை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறார்கள். அதோட அந்த நிறுவனத்துடைய பிக்சட் காஸ்ட், நிரந்தர கட்டணம் சேர்ந்து கொள்ளும். வரையறுக்கப்பட்ட மின் கொள்முதலுக்கு மேல் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்லவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கட்டுப்படுத்தினால் இந்தியாவே இருளடைந்து போடும். கூடுதலாக அதற்கு மேல் கூடுதலாக உங்களுக்கு இதுக்கு கிடைச்சா வாங்கிங்க, இதுக்கு மேலே கிடைக்கிற போது வாங்கும்போது எங்களிடம் அனுமதி பெற்று வாங்குங்கள். அதுதான் அதனுடைய ஆர்டர். அந்த அனுமதியை கேட்கிறோம், அவங்க கொடுக்குறாங்க, பலது வாங்கியிருக்கிறோம். இதுவரைக்கும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியம் 2018 மார்ச்ல இருந்து ஏப்ரல்ல இருந்து இப்ப 2013 ஏப்ரல் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டதுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. 2014 கொள்முதல் செய்ததற்கு கூட வரையறைக்கு உட்பட்ட அந்த கொள்முதல் செய்யப்பட்டதையும் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இந்த வரைமுறைக்குள் வாங்குங்கள், அதற்கு மேல் கிடைக்கவில்லை என்றால் கூடுதல் விலைக்கு வாங்குகின்ற பொழுது எங்களிடம் அனுமதி வாங்குங்கள். அதை சொல்கிறார். எந்த மின்சார கொள்முதலும் எம்ஓயு மூலமாக வாங்க முடியாது.
அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக வாங்க முடியாது, ஒப்பந்தங்களின் மூலமாக இறுதி செய்ய முடியாது. டெண்டர் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு, வெளிப்படையான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அந்த ஒப்பந்த புள்ளியின் எது குறைவான அதைத்தான் வாங்க வேண்டும் என்ற டெண்டர் இல்லாமல் ஒப்பந்த புள்ளி இல்லாமல் கொள்முதல் செய்ய முடியாது. அது வேற. ஆனால் இதற்கு முன்பு 2003க்கு முன்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக நேரடியாக போடப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பின்பாக அடுத்த கட்டமாக மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த சிஸ்டம் இப்ப இல்லை. இந்த இதுல இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியம் இதுல வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது, வாங்கலாம். இதுக்குள்ள அதே வரையறுக்கப்பட்ட கொள்முதல். அதுக்கு மேல போனா என்கிட்ட பெர்மிஷன் வாங்க, அவ்வளவுதான். அந்த அதுக்கு போது வாங்கும்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு வழிகாட்டு, ஒரு கைட்லைன் மாதிரி கொடுக்கிறார். தமிழ்நாடு இது ஒழுங்குமுறையான தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஒரு வழிமுறையை உருவாக்குகிறார்கள். அதற்கு பேர் மெரிட் ஆர்டர் டெஸ்பேச். மெரிட் ஆர்டர் டெஸ்பேச்னா நம்ம சொந்த தேவையை, நமக்கு தேவையான அளவிற்கு நமது உற்பத்தியை எல்லாம் பயன்படுத்திவிட்டு மத்திய அரசு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கின்ற பங்கையும் பயன்படுத்திவிட்டு பற்றாக்குறைக்கு நீங்கள் கொள்முதல் செய்கின்ற பொழுது இந்த வரைமுறைக்குட்பட்ட அளவிற்கு நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும். வரைமுறைக்கு உட்பட்டு உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் கூடுதல் மின்சாரம் வாங்குகின்ற பொழுது மெரிட் ஆர்டர் டெஸ்பேச் என்ற முறையை அவர்கள் நிர்வகித்து கொடுத்திருக்கிறார்கள். மெரிட் ஆர்டர் டெஸ்பேச்னா உன்னுடைய தேவைக்கு, கூடுதல் தேவைக்கு நீ குறைந்த எந்த அளவு குறைந்த விலை கிடைக்கிறதோ குறைந்த விலையிலிருந்து படிப்படியாக சென்று ஏறுமுக வரிசையில் கொள்முதல் செய்ய வேண்டும். குறைந்த விலையில் எதை கிடைக்குதோ அதை தொடங்கணும். அதற்கு பின்பு அதுலேயும் பத்தலையா அடுத்த விலைக்கு போங்க, அதுலேயும் பத்தலையா அடுத்த விலைக்கு போங்க. ஏறுமுக வரிசையில் உங்கள் தேவை நிறைவடைகின்ற வரையில் குறைந்த விலையில் ஆரம்பித்து ஏறுமுக வரிசையிலே கொள்முதல் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நமக்கு 70% மின்சாரம் நம்ம தேவைக்கு நம்ம உற்பத்தியிலும் மத்திய உற்பத்தி நிலையங்களிலும் கிடைக்குது. மீதி 30% நம்ம கொள்முதல் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கொள்முதல் பண்ணலன்னு சொன்னால் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் பாதி நேரம் இங்கே கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு அவங்க இங்கே பவர் கட் அடி மின்சாரம் விட்டு அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அது நமது உற்பத்தி மூலமாகவோ அல்லது பற்றாக்குறை உற்பத்தி நாம் தேவை அளவிற்கு உற்பத்தியை எட்டுகின்ற வரை கொள்முதல் செய்தாவது அவர்கள் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கை, சிந்தனை, கோட்பாடு. மக்களுடைய நலன்தான் பிரதானம். மக்களுடைய நலனுக்காக அந்த பற்றாக்குறை வரும்போது செய்ய வேண்டிய கட்டாயம் அது மத்திய அரசும் அனுமதிக்கிறது, தமிழ்நாடு மின்சார வாரியமும் அனுமதித்து அதற்கு ஒழுங்குமுறையும் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்பாக இந்த அளவிற்கு போடும்போது இதில் முதல் முறையாக நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்கியிருக்கிறத சொல்லிடுறேன். என்ன அங்கே வாங்கி இப்போ இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு எப்படி கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை முதல்ல சொல்லியிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு மின்சாரத்தையும் கூடிக்கிட்டே வருது. 2012-13 67,208 மில்லியன் யூனிட் நம்ம தேவை இருந்துச்சு. 2013-14 76,445 மில்லியன் யூனிட் கூடிருச்சு. இதே அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா நிச்சயமா 2013-14 76,445 மில்லியன் யூனிட்டா இருக்கிறது. இன்னமும் 2014-15 எவ்வளவு வரும்னா 91,642 மில்லியன் யூனிட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப ஆண்டுக்கு ஏறத்தாழ பழைய திமுக ஆட்சி, பழைய ஆட்சி காலத்தில் எல்லாம் ஏறத்தாழ 7%, 8% தான் அவர்கள் ஆண்டுக்கு வளர்ச்சி தேவை கூடிக்கொண்டே வந்தது. ஆனால் இப்பொழுது தேவை அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டுக்கு 14% என்று அளவில் அடுத்த ஆண்டுக்கு 20% கூட கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தேவை அதிகரிக்கின்ற பொழுது அதை ஈடு செய்வதற்கு, பற்றாக்குறை ஈடு செய்வதற்கு கொள்முதல் செய்கின்ற பொழுது இந்த முறை தவிர்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே பல மாநிலங்கள் மின் பற்றாக்குறைகள் தவிக்கின்றன. வட இந்திய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களை தவிர இன்றைக்கு மற்ற எல்லா மாநிலங்களும் பற்றாக்குறை மாநிலங்கள் தான். குறிப்பாக நமது தமிழ்நாடு, நமது தென்னிந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அனைத்தும் மிகவும் எல்லா மாநிலங்களும் பற்றாக்குறை மாநிலங்கள்.
இந்த மாநிலங்களில் நமது தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது நாம் தான் மற்ற மாநிலங்களை விட சிறந்த நிலையில் கூடுதலாக உற்பத்தி செய்து குறைந்த மின்வெட்டு என்ற அளவிலே இருப்பது புரட்சி தலைவர் மண்ணின் புரட்சி மண்ணான மக்களின் உருவான மண்ணான தமிழகத்திலே தான். அந்த விவரமெல்லாம் வேற வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தாப்புல சொல்றீங்க, அடுத்த விவரங்களை எல்லாம். இப்பொழுது கொள்முதல் மட்டும் அதற்கு வந்து விடுகிறேன். இந்த கொள்முதலில் செய்யும்போது நாம் கொள்முதல் செய்திருப்பது இப்பொழுது தமிழ்நாடு மின்சார இப்ப எப்படி முதல்ல நமக்கு பற்றாக்குறைய குறைந்த விலையில் முதலிலே கொள்முதல் செய்கிறோம். அந்த விலையிலேயே நமக்கு அத்தனையும் கிடைத்து விட்டால் அடுத்த விலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த விலையிலே அடுத்து கொள்முதல் செய்கிறோம், அந்த விலையிலே கிடைத்து விட்டால் அடுத்த விலைக்கு போக தேவையில்லை. அந்த அடுத்தபடியாக அதிலையும் தேவையான அளவிற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்த இது மெரிட் ஆர்டர் டிஸ்பேட்ச் இந்த முறையில் கொள்முதல் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே பார்த்தால் தமிழ்நாட்டில் நமது இன்றைக்கு நமது மொத்த தேவையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது. இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் 3330 மெகாவாட் அளவிற்கு தனியாரிடம் கொள்முதல் செய்து 15 ஆண்டுகளுக்கு லாங் டேர்ம் ஒப்பந்தம், நீண்ட கால கொள்முதலுக்கு ஒப்பந்தம் நமது ஒப்பந்தம் செய்திருக்கிறது. நமது ஒப்பந்த புள்ளிகள் கேட்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அனைவருக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு பின்னாலையும் இந்த 3330 மெகாவாட் வாங்கி கொடுத்திருப்ப அதில் டெண்டரில் வாங்கியிருக்கும் அத்தனை பேரும் பெரும்பாலும் வட இந்திய ஆட்கள். அவர்கள் இங்கே கொண்டு வருவதற்கு போதிய வழித்தடம் இல்லை. ஆனால் வழித்தடம் இருக்கு. இப்பொழுது அதில் வந்திருக்கு 3330 மெகாவாட் கொள்முதல் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது 150, நமக்கு கிடைக்கிறது 224 மெகாவாட் அளவுக்கு தான் நமக்கு அதில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப அதே போல வழித்தடம் வந்த பின்னாலும் மீதியும் கொள்முதல் செய்யப்படும். அந்த விலை எவ்வளவு சென்றால் ₹4.90 கவனிங்க, ₹4.91 இந்த 3330 மெகாவாட் வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாம் கிடைத்தா அடுத்த விலைக்கு போயிருக்க வேண்டியதில்லை. 3330 கொள்முதல் பண்ணி 224 தான் கிடைக்குது. அதிலே கிடைச்சிருந்தா அடுத்த விலைக்கு போல 224 தான் கிடைச்சிருந்தா அடுத்த விலைக்கு அது போகுது. இன்னொரு கொள்முதல் அடுத்த கொள்முதலாக இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம போட்ட காலத்தில் அவங்க 25 வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா நம்ம 4.91 போட்டிருக்கோம்ல, அவங்க 4.88 ₹5.73 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் நாம் 4.91 வாங்கியிருக்கின்ற நேரத்தில் யூனிட் ஒன்றிற்கு அவர்கள் 5.73 வரை வாங்கியிருக்கிறார்கள் நீண்ட கால ஒப்பந்தத்தில். அதற்கு அடுத்தபடியாக இதிலும் போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கவில்லை என்றால் கிடைப்பதற்கு நடுத்தர கால ஒப்பந்தத்திற்கு செல்கிறோம், மீடியம் டேர்ம் ஒப்பந்தம். அந்த நடுத்தர காலகட்டத்தில் நமக்கு கிடைத்தது வெறும் 500 மெகாவாட் தான். அதற்கு எனக்கு ₹4.88 முதல் ₹4.99 வரை இந்த வாங்கியிருக்கோம். அதிலேயே கிடைச்சிட்டா அடுத்த விலைக்கு போக வேண்டியதில்லை. இதுக்கு முன்னால ₹4.04 வாங்கியிருக்கிறோம். ஆகிய ₹4.88 இதுவும் 500 மெகாவாட் தான் கிடைக்குது. அதே போல இதே காலகட்டத்தில் நம்ம அங்கே போய் மற்றவங்க வாங்கியிருக்காங்கன்னா என்ன, மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. இதே மிடில் டேர்ம்ல நம்ம வாங்கியிருக்கும் போது ₹4.88 91 வாங்கியிருக்கும் போது மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்கன்னா இதே காலத்தில் ₹5.46 வாங்கியிருக்காங்க. இது மிடில் டேர்ம் ஒப்பந்தம். அதற்கு அடுத்தபடியாக குறுகிய கால ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் கூடும். ஷார்ட் டேர்ம்ல வரும்போது 1 இயர்க்குள்ள 1 இயர்னா ஷார்ட் டேர்ம், 1 வருஷத்துல இருந்து 5 வருஷமா இருந்தா மிடில் டேர்ம், 5 வருஷத்துக்கு மேல போனா லாங் டேர்ம். லாங் டேர்ம்ல கொஞ்சம் குறையும், மிடில் டேர்ம்ல கொஞ்சம், அதுக்கடுத்து கொஞ்சம் கூடும், குறுகிய காலத்துல ரொம்ப கொஞ்சம் கூடும். ஆக இந்த மிடில் டேர்ம் இந்த ஷார்ட் டேர்ம் டெண்டர்ல நமக்கு கிடைக்கிறது 1393 மெகாவாட் தான் கிடைக்குது. அதுல கூட அது ₹5.50 ஷார்ட் டேர்ம்ல. ஆக ₹5. இது போக இதே நேரத்தில் மேலும் அது இன்னொரு மற்றது அது 700 இந்த அதே போல மேலும் ஒன்று இன்னொரு கொள்முதல் சொன்னா ₹4.93 வாங்கியிருக்கு. இன்னொரு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நமக்கு 773 மெகாவாட் நமக்கு கிடைக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 773 மெகாவாட் ₹4.93 வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல கிடைக்கிறது எவ்வளவு கிட்டா 150 மெகாவாட் தான் கிடைக்கும். இதுல கொள்முதல் செய்யப்பட்ட அளவு அத்தனையும் கிடைத்தால் அடுத்த விலைக்கு போக முடியல. கொள்முதல் 773 போட்டா 150 கிடைக்குது, 3330 போட்டா 224 கிடைக்குது. ஆக அதுக்கடுத்து தேவை ஏற்படுகின்ற வரை அடுத்தடுத்த கொள்முதல் போகப்படுகிறது. அதிலே போல இதே நேரத்தில் கேரளாவில் என்ன வாங்கியிருக்காங்க தெரியுமா?
நம்ம 4 ரூபாய் 93 வாங்கியிருக்கிற இதே நேரத்தில் கேரள அரசு 5 ரூபாய் 88 பைசாக்கு வாங்கியிருக்காங்க. இதே காலகட்டத்தில் அங்கே கொள்முதல் ஒப்பிட்டு சொல்றேன். அதே போல அது இன்னும் 3 ஒரு நிறுவனம் இருக்கு. STCMS ஒரு நிறுவனம், பெண்ணான்னு ஒரு நிறுவனம், அபான்னு ஒரு நிறுவனம். இந்த தனியார்ட்ட இருந்து நம்ம ஏற்கனவே இது IPPன்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் பவர் ப்ராஜெக்ட். அவர் தனிநபர் நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களிலிருந்து ஏறத்தாழ 4 ரூபாய் 4 பைசாவுக்கு இது நம்ம கொள்முதல் செய்யப்படுகிறது. இது 3 நிறுவனங்கள் இருந்து இது அதுலேயும் நமக்கு தேவையான அளவிற்கு நமக்கு கிடைக்கல. அவர்கள் கொடுக்கிறது கிடைத்தால் எவ்வளவு கிடைக்குது? அதிகபட்சமாக 2823 மில்லியன் யூனிட் தான் கிடைக்கும். இதுலேயே தேவை பூர்த்தி வந்திருந்தால் அடுத்ததுக்கு போக வேண்டியதில்லை, அதில் கிடைக்கிறத வாங்கிக்கிறோம் 4 ரூபாய் 4 பைசாவுக்கு. அடுத்தபடியாக இதுதான் இவ்வளவு இதே வாங்கியிருக்கு 4 4 488 491 490 488 499 550 இதுக்குள்ள எல்லா கிட்டத்தட்ட முடிஞ்சு. இதற்குள் அனைத்து தேவைக்கேற்ப அடுத்தாப்புல இது முடிச்சா இதுல அத்தனையும் நிறைவடைகின்ற பொழுது அதிகபட்ச விலை கொடுக்கின்ற அந்த 4 நிறுவனம் தனியார் நிறுவனம் நீங்க சொல்றீங்கல்ல, GMR, மதுரை பவர் கார்பரேஷன், சாமல்பட்டி, பிள்ளை பெருமாநல்லூர், PPL, இந்த 4 தனியார் நிறுவனங்களிடமும் இங்கே கொள்முதல் செய்யப்படுவது கூடுதல் விலை. இதுதான் இப்பொழுது நம்ம உள்ள பிரச்சனை. இதுல என்ன இதுல கொள்முதல் என்னன்னு சொன்னா, இதுல தனியார்னா இதுல ஒப்பந்தம் போட்ட பொழுது இது புரிந்துணர்வு, இது டெண்டர்ல வரல, இதற்கு முன்னாலே போட்டாங்க. அதுக்கு பின்னால வர்றேன், கடைசியில் இப்ப சொன்னா உங்களுக்கு வருத்தப்படுவாங்க. அதில் ராமகிருஷ்ணன் வருத்தப்படுவார். அதுக்காக கடைசியில் அவர் சொன்னார், இந்த 4 நிறுவனத்திலையும் கூடுதல் விலை கொடுத்து வாங்கணும்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். 14 ரூபா 13 ரூபா 14 ரூபாய்க்கு வாங்கணும். அந்த அதில் என்னன்னு கேட்டால் ஒப்பந்தம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னால், அந்த ஒப்பந்தத்தில் பவர் பர்ச்சேஸ் ஒப்பந்தத்தில் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட், அதாவது நிரந்தர கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு ஒன்று கொள்முதல் செய்தாலும் கொள்முதல் செய்யவில்லை என்றாலும் அந்த கட்டணத்தை யூனிட் ஒன்றிற்கு அந்த பணம் கொடுக்க வேண்டும். அந்த யூனிட் ஒன்றிற்கு அந்த பணத்தோட அவங்களுக்கு அதுபோக அதற்கு பயன்படுத்துகின்ற மூலப்பொருள் எரிபொருள் என்ன ரேட்டோ அது தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா GMR மற்றும் தாமல்பட்டியில் கொடுக்கறதுல இந்த நிறுவனத்தில் PPN நிறுவனம் சொன்னாங்க, ராமகிருஷ்ணன் கவனிங்க, PPN நிறுவனம் ஒரு யூனிட்டுக்கு அவர்களுக்கு கிடைப்பது பிக்சட் காஸ்ட் 1 ரூபாய் 37 பைசா. கூட கூட தனியார் கொடுக்கும் போது தனியாருக்கு அவருக்கு போறது 1 ரூபா யூனிட் ஒன்றுக்கு 1 ரூபாய் 37 பைசா. மீதி தொகை அந்த இது எதனால் செய்யப்படுகிறதுனா நேச்சுரல் கேஸ்னாலையும் நாப்தா மூலமும் அது உற்பத்தி செய்கிறாங்க. அந்த நேச்சுரல் கேஸும் நாப்தா மூலமும் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதனுடைய விலை எங்கே போகிறது? 12 ஏறத்தாழ 12 ரூபா 13 ரூபா வருது. இப்பொழுது விலை பெட்ரோலியம் பொருள் கொஞ்சம் குறைந்திருப்பதால் 14 ரூபாய் என்பது 12 ரூபாய் 55 பைசா, 13 ரூபாய் 92 பைசா என்ற நிலையில் இருந்தது 12.55 வந்திருக்கிறது. இப்போ அதாவது அந்த விலை குறைஞ்சிக்கிட்டே விலை பெட்ரோல் பெரிய குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை என்னன்னு கேட்டா அவர்களுக்கு கிடைப்பது 1 ரூபா 37 பைசா. மீதி தொகை எல்லாம் எங்கே போகுது? இவர்களுக்கு போயிருது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், மத்திய அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு மீதி தொகை அத்தனையும் செல்கிறது. பாரத் பெட்ரோலியம் BPCLக்கு போகுது. இது யாரு? தனியார் இல்லை, மத்திய அரசு நிறுவனத்துக்கு இந்த கூடுதல் விலையினால் ஏற்படுகிற அந்த ரா மெட்டீரியல் எங்கே மத்திய அரசுடைய நிறுவனத்துக்கு போகுது, அதில் கிடைக்கும். அதே போல சாமல்பட்டியில பிக்சட் காஸ்ட் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கின்ற பங்கு ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் 80 பைசா. ஆனால் 12 ரூபா 10 பைசா 10 ரூபா 39 பைசா என்று இருந்தாலும் கூட மீதி எல்லாம் அந்த பாரத் பெட்ரோல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இவனுக்கு தான் போகுது, மத்திய அரசு நிறுவனத்துக்கு தான் போகுது. PPCL அதே மாதிரி பாரத் பெட்ரோலுக்கு போகுது. அதே போல அடுத்தபடியாக இந்த சாமல்பட்டியும் மதுரை பவர் கார்பரேஷன் மூலப்பொருள், அதுல மூலப்பொருள்னா LSHS ஒரு மூலப்பொருள், அது லிக்விட் ஸ்டேஜ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோ சல்ஃபர்
ஹெவி ஸ்டாக், ஒரு லிக்விட், ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட், அதாவது இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய அது ஒரு பார்ட். அது பெட்ரோலியம் மூலப்பொருளாக கொண்ட அந்த பொருள் எந்த ஒரு லிக்விடாக அது எதுவாக இருந்தாலும் அதற்கு விலை மத்திய அரசு அந்த ஆயில் கார்பரேஷன் நிர்ணயிக்கின்ற விலை, அந்த விலை கொடுக்கணும். இந்த வேரியபிள் காஸ்ட்ல இது நிரந்தரமா இல்லை. அந்த விலையை விலை மார்க்கெட் நிலவரத்துக்கு இருந்தாலும் அது கொடுக்கணும். அதில் என்ன விலையா இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு போய் சேருவது ₹1.80. அதே போல மதுரை பவர் கார்பரேஷன் அவங்களுக்கு கொடுத்தது அதுவும் எல்எஸ்ஹெச்எஸ் தான், மூலப்பொருள் அந்த லிக்விட் தான், பெட்ரோலியம் ப்ராடக்ட். அவர்களுக்கு பிக்சட் காஸ்ட் ₹2.07. அந்த இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும், மீதி எல்லாம் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கும். ஜிஎம்ஆர் பவர் கார்பரேஷன் இங்கே இருக்கு, பியாசன் பேச்சில் தான் இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு 70% மின்சாரம் நம்ம தேவைக்கு நம்ம உற்பத்தியிலையும் மத்திய உற்பத்தி நிலையங்களும் கிடைக்குது. மீதி 30% நம்ம கொள்முதல் பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அது நமது உற்பத்தி மூலமாகவோ அல்லது பற்றாக்குறை உற்பத்தி நாம் தேவை அளவிற்கு உற்பத்தியை எட்டுகின்ற வரை கொள்முதல் செய்தாவது அவர்கள் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கை, சிந்தனை, கோட்பாடு. மக்களுக்கு மக்களுடைய நலன்தான் பிரதானம். மக்களுடைய நலனுக்காக அந்த பற்றாக்குறை வரும்போது செய்ய வேண்டிய கட்டாயம் அது மத்திய அரசும் அனுமதிக்கிறது, தமிழ்நாடு மின்சார வாரியமும் அனுமதித்து அதற்கு ஒழுங்குமுறையும் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்கள் மின் பற்றாக்குறைகள் தவிக்கின்றன. இந்த மாநிலங்களில் நமது தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது நாம் தான் மற்ற மாநிலங்களை விட சிறந்த நிலையில் கூடுதலாக உற்பத்தி செய்து குறைந்த மின்வெட்டு என்ற அளவிலே இருப்பது புரட்சி தலைவர் மண்ணின் புரட்சி மண்ணான மக்களின் உருவான மண்ணான தமிழகத்திலே தான். நமது மொத்த தேவையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது. இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் 3330 மெகாவாட் அளவிற்கு தனியாரிடம் கொள்முதல் செய்து 15 ஆண்டுகளுக்கு லாங் டைம் ஒப்பந்தம், நீண்ட கால கொள்முதலுக்கு நமது ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இந்த 3330 மெகாவாட் வாங்கி கொடுத்திருப்ப அதில் டெண்டர்ல வாங்கியிருக்கும் அத்தனை பேரும் பெரும்பாலும் வட இந்திய ஆட்கள். அவர்கள் இங்கே கொண்டு வருவதற்கு போதிய வழித்தடம் இல்லை. ஆனால் வழித்தடம் இருக்கு. இப்பொழுது அதில் வந்திருக்கு 3330 மெகாவாட் கொள்முதல் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது 150, நமக்கு கிடைக்கிறது 224 மெகாவாட் அளவுக்கு தான் நமக்கு அதில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப. அதே போல வழித்தடம் வந்த பின்னாலும் மீதியும் கொள்முதல் செய்யப்படும். பிபி நிறுவனம் ஒரு யூனிட்டுக்கு அவர்களுக்கு கிடைப்பது பிக்சட் காஸ்ட் ₹1.37. கூட தனியார் கொடுக்கும் போது தனியாருக்கு அவருக்கு போறது ₹1 யூனிட் ஒன்றுக்கு ₹1.37. மீதி தொகை அந்த இது எதனால் செய்யப்படுகிறதுனா நேச்சுரல் கேஸ்னாலையும் நாப்தா மூலமும் அது உற்பத்தி செய்கிறாங்க. அந்த நேச்சுரல் கேஸும் நாப்தா மூலமும் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதனுடைய விலை எங்கே போயிருக்கு? 12 ஏறத்தாழ ₹12 13 வருது. இப்பொழுது விலை பெட்ரோலியம் பொருள் கொஞ்சம் குறைந்திருப்பதால் ₹14 என்பது ₹12.55, ₹13.92 என்ற நிலையில் இருந்தது. $12.55 வந்திருக்கிறது. இப்போ அதாவது அந்த விலை குறைஞ்சிக்கிட்டே. அதே போல சாமல்பட்டியில பிக்சட் காஸ்ட் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கின்ற பங்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.80. ஆனால் ₹12, ₹10, இருந்தாலும் கூட மீதி எல்லாம் அந்த பிபி பாரத் பெட்ரோல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இவனுக்கு தான் போகுது, மத்திய அரசு நிறுவனத்துக்கு தான் போகுது. பிபிசிஎல் அதே மாதிரி பாரத் பெட்ரோலுக்கு தான் போகுது. அதே போல அடுத்தபடியாக இந்த சாமல்பட்டியும் மதுரை பவர் கார்பரேஷன் மூலப்பொருள், அதுல மூலப்பொருள்னா எல்எஸ்ஹெச்எஸ் ஒரு மூலப்பொருள், அது ஒரு லிக்விட் ஸ்டேஜ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோ சல்ஃபர் ஹெவி ஸ்டாக், ஒரு லிக்விட், ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட், அதாவது இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய அது ஒரு பார்ட். அது பெட்ரோலியம் மூலப்பொருளாக கொண்ட அந்த பொருள் எந்த ஒரு லிக்விடாக அது எதுவாக இருந்தாலும் அதற்கு விலை மத்திய அரசு அந்த ஆயில் கார்பரேஷன் நிர்ணயிக்கின்ற விலை, அந்த விலை கொடுக்கணும். இந்த வேரியபிள் காஸ்ட்ல இது நிரந்தரமா இல்லை. அந்த விலையை மார்க்கெட் நிலவரத்துக்கு இருந்தாலும் அது கொடுக்கணும். அதில் என்ன விலையா இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு போய் சேருவது ₹1.80.